ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதத்தம் அதாவது இந்த மாசம் வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூரியனும் சனியும் 12ஆம் இடத்துல, சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கு இந்த மாதத்திலேயே. இந்த மாதத்துல ஏதாவது ஒரு நாள் கட்டாயம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த இது உங்களுடைய இதுக்கு வரும். சூரியனும் ஏன்னா உங்களுக்கு 5 குடையவர் சனியோட சேரும்போது முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்கும். குலதெய்வத்துடைய ஆசியுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதம் வந்து நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள குடுக்குங்க. எத்தன வித தோஷமா இருந்தாலும் சரி, 7:30 சனியாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஜாதக ரீதியா தோஷங்களாக இருந்தாலும் சரிங்க, கட்டாயம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள்லருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வமே எதுன்னு தெரியல அப்படின்னா, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வங்களுக்கெல்லாம் குலதெய்வமா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி விளங்குறதுனால, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. உங்கனால என்ன முடியுமோ அத கட்டாயம் செய்யுங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரவுக்கேத்த அதாவது செலவுகளும் இருக்கும். நீங்க வருமானம் வருது, ஒரு ரூ. 1000 வருமானம் வருது அப்படின்னா, அதுக்கு உண்டான செலவும் காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா கட்டாயம் வருமானம் வரும். ஏன்னா 2 கூடைய சூரியன் 12ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அதுவும் சூரியன் கூட சேர்றாரு. உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சனி கூடயும் சேர்றாரு. அதனால வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. ஆனா, நெறைய அலைச்சல் இருக்கு. அதே மாரி அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியா சில உபாதைகளும் குடுக்கும். அதனால உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க சமாளிக்கணும். 2வது தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சிறப்பான பலன்கள உங்களுக்கு குடுத்துரும். தொழில் ரீதியா நெறைய வளர்ச்சி தான் இருக்குது. நீங்க அதனால கவலைப்பட வேண்டாம். நமக்கு வந்து இந்த மாரி கடன் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களுக்கு வந்து தீர்வா அமையும். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும். அந்த மாரி அமைப்ப குடுக்கும். அதே மாரி 11ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்லாம் இருக்காரு. அப்புறம் 6 கூடிய புதனும் இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்புகள குடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 2, 7 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்புங்கிறதுனால, சுக்கிர பகவானால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மகாலட்சுமியோ, அல்லது கஜலட்சுமி வழிபாடோ பண்ணுங்க. அது இங்க எல்லா கோவில்கள்லயும் கட்டாய கஜலட்சுமி இருப்பாங்க. கஜலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க நெனச்ச வருமானம், நீங்க நெனச்ச தொகை அப்படிங்கிறது கட்டாயம் வருங்க. நீங்க கவலையப்பட வேண்டாம். இது வந்து என்னன்னா, லக்ஷ்மியோடைய பரிபூரண அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியா நெறைய அலைச்சல்கள தான் நீங்க மேற்கொள்ற மாரி வரும். என்னடா இது இவ்வளோ தூரம் அலையணுமா? இவ்வளோ தூரம் அலையணுமான்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணும். ஏன்னா, வே வே உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வேற வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சூரியன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு. 3 கிரகம் இருக்கு. அதனால டிராவல் அப்படிங்கிறது உறுதியா இருக்குது. ஆனா, அதனால ஹெல்த் நீங்க சரியா சாப்பிட முடியாம, இந்த மாரி பிரச்சனைகளும் நீங்க கையாள்ற மாரி வரும். அதனால கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் 12ல உச்சமா இருக்கிறது நல்ல தூக்கம் வரும். படுத்தோனே இவ்வளோ நாள் தூக்கமே இல்லைன்னா கூட, இந்த வாட்டி வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதே மாரி ஏன்னா இந்த 7 சனி கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப ப படபடன்னு இருந்திருக்கும். ஏதோ ஒரு இத நெனச்சுட்டு தூக்கம் வராம இருந்திருக்கும். இந்த மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் தான் உங்களுக்கு கிடைக்காது. தொழில்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதே மாரி வெளிநாடுகளுக்கு சென்று அதாவது தொழில் ரீதியா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அமைப்புகள் இருக்குங்க. நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. 6 கூடயவர் ராகுவோட சேர்ந்திருக்கனால, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க மேல ஏதாவது ஒரு பொறாமையோ, அல்லது வேற ஏதாவது ஜெலஸோ, உங்கள வந்து கீழ இறக்கணுமோ, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அதனால வந்து நீங்க உங்களுடைய ஒர்க் உண்டு, நீங்க உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா, பொறுமையா போங்க. ஆனா ராகுவோட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு.
அதே மாரி உங்களுடைய ராசி அதிபதி ஏப்ரல் 2ஆம் தேதி ஓகேங்களா? அதாவது பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வந்துர்றாரு. இப்ப மீன ராசி அங்க வந்து சனி வேற இருப்பாரு. ஓகேங்களா? இந்த இது வந்து பொதுவா உங்களுடைய ராசி அதிபதி சனியோட சேர்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. அதனால வீர ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. சிறப்பானது கிடையாதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைம்ல வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போணும். அது மட்டும் இல்லாம கூட வேலை செய்றவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவா எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிடாம, கருத்து சொல்லாம இருக்கிறதே பெரிய பரிகாரம் தாங்க. ஏன்னா, அத நீங்க சொல்ல போயி, உங்கள வந்து எதிர்த்து பேச முடியாதவங்க, எதிர்வாதம் வைக்க முடியாதவங்க எப்படி பழிவாங்கலாம் நீங்க அப்படின்னு உங்கள நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாம. ஸோ நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் ஆனா வந்து அவங்க அது ஒரு டைம் வர வரைக்கும் இருந்துட்டு பழிவாங்குவாங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய வளர்ச்சியில மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கட்டாயம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு இந்த மாசம். அதே மாரி இந்த வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 6 புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அதனால ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியனோட சேரும்போது, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்கல்ல, திடீர்னு ஒரு போஸ்டிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. அதனால காசு பணம் அப்படிங்கிறதும் சரி, உத்தியோகமும் சரி, இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல அதாவது எக்ஸாம் டைம்ல வந்து என்னன்னா, ரொம்ப கொஞ்சம் ஃபியரா இருக்காதீங்க. ஏன்னா புதன் ராகுவோட சேர்ந்திருக்கனால, படிச்சதே வரணும் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு மனசுல படபடன்னு இருக்கும். கவலையே படாதீங்க. நீங்க உங்கள் தெய்வத்த வணங்குங்க. ஆல்ரெடி நான் பரிகாரம் சொல்லியாச்சு. எக்ஸாமுக்கு போகும்போது நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு போங்க. அதே மாரி உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, ரொம்ப சிறப்பான பலன்கள். நீங்க படிச்ச அப்படியே வரும். அது இல்லாம கேள்வி வந்திருக்கிறது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த கேள்விக்கு உண்டான ஆன்ஸர் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. புதன் ராகுவோட சேர்றது, அதே மாரி சூரியனோட சேர்றதெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா, கல்விக்குண்டான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வையிலயும், சுக்கிரனுடைய பார்வையில இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அப்படி பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது காலேஜ் படிப்பா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிப்பா இருந்தாலும் சரி. அதே மாரி வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க. நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதே மாரி நீங்க இவ்ளோ நாளா ஒரு விஷயம் வேணும் வேணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இது நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நெனச்சிருப்பீங்க. அது ஒரு அதிர்ஷ்டமா உங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல இருக்கு. அப்ப பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மேச ராசியில இருக்கவங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாவே வரும். அந்த மாரி அமைப்பு. அதே மாரி செவ்வாயும், சனியும் சேர்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏப்ரல் 2ஆம் தேதி, பங்குனி மாசம் 19ஆம் தேதி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கப்புறம் இந்த மாச கடைசியில தான் அது வருது. அந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்துல வந்து என்ன சூழ்நிலை இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. ஆனா, அவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். நைட் டைம் டிராவல் பண்ணாதீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சர்ஜரியோ அல்லது வந்து இந்த அம் சமைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. இல்லன்னா தீக்காயமோ அல்லது சின்ன ரத்த காயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி முகம் தெரியாத நபர்கள், அதாவது ஏதாவது ராங் கால் வருது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பேசாதீங்க யார்கிட்டயுமே. டக்குன்னு வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டு, உங்களோட நம்பர் சொல்லுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னா, ஒரு நல்ல கிரக சேர்க்கை இருக்கும்போது நல்ல பலன்கள் வர மாரி, ஒரு கெட்ட கிரக சேர்க்கை இருக்கும்போது கெட்ட பலன்கள் வந்துரும். திடீர்னு ஒரு ஓடிபி கேட்டு அத சொன்னீங்க அப்டின்னா, அப்படியே நம்மளுடைய பணமெல்லாம் போயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள். அதே மாரி அரசியல் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, நீங்க இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையான காலகட்டம் தான். ஒர்க் பிரஷர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடத்துல கிரகங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா 12லேருந்து 6 பாக்குது. அப்ப கடுமையான உழைப்பு. தூங்குறதுக்கே நேரம் இல்ல. ஆனா தூக்கம் வந்து கெஞ்சும். "எப்படியாவது தூங்கிரு" அப்படின்னு கெஞ்சும். அந்த அளவுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும்.
ஆனாலும் அதுக்குண்டான அதுக்குண்டான காசு பணம்லாம் வந்துரும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கலைத்துறைக்கு உச்சக்கட்ட வளர்ச்சி. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வரும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்குலாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துறது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, இந்த மாரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்ல காசு பணம் சம்பாரிக்க முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் வந்துரும். அஷ்டமத்து சனிங்கிறத விட 7 சனி வந்து மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கக்கூடியது தான். சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமா இருக்குது. நீங்க வந்து என்னன்னா, நல்ல வழிபாடுகளும், பிரார்த்தனைகளும் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்களும் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஜோசியர் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தனி ஜோசியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் கேட்டு பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு. ஆனா, இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. நெறையா அம் இடங்களுக்கு போறது, பிரச்சாரங்களுக்கு போறது, இந்த மாரி அமைப்புகள். ஏன்னா 12ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கனால அலைச்சல்கள் தான். அப்ப நெறையா வந்து என்னது பிரச்சாரங்களுக்கு செல்றது, விடிய விடிய வேல பார்க்கறது, அதாவது தூக்கம் வந்து ரொம்ப கெஞ்சும். பொதுவாவே மேச ராசிக்கு வந்து தூங்கு தூங்குன்னு வந்து சொல்லும். உங்களுடைய உடம்பு சொல்லும். ஆனா, நேரம் இல்லாம இருக்கும். அப்படி ஓடுவீங்க. ஆனா, அதே நேரத்துல காசும் நல்லா வரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து என்னன்னா, நல்ல காசு பணம் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்துல உங்களுடைய ஹெல்த் ரீதியாவும் நீங்க பார்த்துக்கணும். உடல்நிலை ஏன்னா, 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த நெறைய பாக்குது கிரகங்கள். அப்போ வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகளும் வந்துரும். அதனால நீங்க உழைப்புக்கு ஏற்ற ஓய்வும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். அதனால தூங்குறதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.